இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இந்த புதன்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஹாப்பி மார்னிங். மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த காலை, இந்த நாள், இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவனுடைய வளமான நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருந்து இந்த நாளிலும் கரம் பிடித்து நடத்தும். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்படி தேவ ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க தேவ துணையோடு காரியங்களை நடப்பியுங்கள். இன்னைக்கு படிக்கிறதுக்கு நீங்க பள்ளிக்கூடம் புறப்பட்டு இருப்பீங்க, வேலை செய்யறதுக்கு ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க போட வேண்டிய எஃபர்ட்டை நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க தனியாவே போராடிட்டு இருக்காதீங்க. தனியாவே பிரயாசப்பட்டு விரக்தியோட இருக்காதீங்க. உங்களுக்கு துணை செய்வதற்காகத்தான் இன்னைக்கு கிருபையின் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆகவே இன்னைக்கு நீங்க காரியத்தை துவக்கும் பொழுது ஜெபத்தோடு துவக்குங்க. ஆண்டவரே வாரும், நீங்க எனக்கு உதவி செய்யும். நான் இன்னைக்கு பயணிக்க போறேன், என் பயணத்துல நீங்க இருங்க, என் கூட நீங்க வாங்க. இன்னைக்கு நான் படிக்க போறேன், என் படிப்புல என் கூட நீங்க இருங்க. எனக்கு விசேஷமான ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வியாபாரம் பண்ண போறேன், தொழில் செய்ய போறேன், நான் வேலைகள் செய்ய போறேன், பல கடமைகள் எனக்கு இருக்கு. இந்த நாள்ல நீங்க எதை துவக்குறீங்களோ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தோடு ஆரம்பிங்க. என்ன நடக்கும்? உங்களுடைய முயற்சிகளோடு, உங்களுடைய உழைப்போடு, உங்களுடைய பிரயாசத்தோடு தேவ பிரசன்னமும் தேவ ஒத்தாசையும் இணைந்து கொள்ளும். அப்புறம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அப்ப 2 பேர் சேர்ந்தா 2000 பேரை துரத்துவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிற கணக்கு பாருங்க, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ஆனா 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்துவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க முயற்சி, உங்க சொந்த ஞானம், சொந்த பலத்துல நீங்க படக்கூடிய பிரயாசத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை இணைத்துக் கொள்ளுங்கள். அவரை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், பெரிய பெனிஃபிட்ஸை நீங்க இன்னைக்கு பாப்பீங்க, பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க இன்னைக்கு பாப்பீங்க. ஆகவேதான் பாருங்கள், பெரிய தேவனுடைய தாசர் பென்னிஹீன் அவங்களுடைய ஊழியத்துல, அவங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை அவங்க கண்டிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய ஜெயத்தை நீங்க கண்டிருக்கீங்க, உங்க ஊழியத்துல பெரிய ஜெயத்தை கண்டிருக்கீங்க, அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வந்தனம், பரிசுத்த ஆவியானவரே இந்த காலையில் நான் உம்மை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை துவக்க போறேன், என் கூடவே நீங்க வாங்க, என் கூடவே நீங்க இருங்கன்னு சொல்லி என்னுடைய ஊழியத்திலேயும் வேலையிலேயும் கடமையிலேயும் உத்தரவாதத்திலேயும் நான் அவரை வரவேற்றபடியினால், என் ஞானத்தோடு அவருடைய ஞானம், என்னுடைய உழைப்போடு அவருடைய உழைப்பு, என் ஊழியத்தோடு அவருடைய ஊழியம் இணைந்ததுனால பெரிய ரிசல்ட்டை, பெரிய பெனிஃபிட்ஸை என் லைஃப்ல பார்த்தேன் அப்படின்னு பெரிய புகழ்பெற்ற தேவதாசன் பென்னிஹீன் அவங்க புத்தகத்துல அவங்க எழுதியிருக்காங்க. அது போலவே சவுத் கொரியாவில் மிகப்பெரிய பேர் புகழ் பிரசித்தி பெற்ற தேவதாசர் பால்யாங்கிச்சோ ஐயா அவர்களுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கான விதை என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் காலையில எழுந்த உடனே நான் கூப்பிடுவது வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வாங்க ஆவியானவரே. நான் நடந்து என் ரூமை விட்டு நான் வேற ஒரு ரூமுக்கு போகும்போது, நான் டோரை ஓபன் பண்ணிட்டு சரக்குன்னு நான் ரூம்குள்ள போயிட மாட்டேன். டோரை ஓபன் பண்ணிட்டு, முதல்ல ஆவியானவரை நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போவேன். வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது டக்குன்னு பேக் எடுத்துக்கிட்டு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு நான் போயிட மாட்டேன். ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு, ஆவியானவரே என் கூடவே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். கார்ல ஏறும் பொழுது கார் டோரை ஓபன் பண்ணிட்டு சரக்குன்னு போயிட்டு நான் கார்ல போய் உட்கார மாட்டேன். கார் டோரை ஓபன் பண்ணிட்டு, வாங்க ஆவியானவரே,
நீங்க என் கூட பக்கத்துல வந்து உட்காருங்க, நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஒரு சீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என் கார்ல நான் டிரைவ் பண்ணுவேன். இப்படி இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா உங்களுக்கு தோணும். கிடையாது, இது தெய்வீக ஒரு பேரன்பு கொண்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம். இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எல்லா பகுதிகளிலேயும் நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க, நான் சொல்றேன், அவர் முழுவதும் உங்கள் வாழ்வை ஆக்கிரமித்து உங்களுக்கு சம்பூர்ண ஜெயத்தை கொடுப்பார். பாருங்கள், உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது மருத்துவர் அண்டையில் நாம் செல்லும் பொழுது பரிசோதனைக்கு நம்முடைய உடலை டாக்டர் கிட்ட கொடுக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு நம்முடைய சரீரங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை ஏன் எதற்கென்று கேள்விகளை எழுப்பாமல் முழுவதும் நம்பி அந்த மருந்து மாத்திரை நாம் உட்கொள்ளுகிறோம். ரிசல்ட் என்ன நடக்குது, என்ன அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஒரு பெரிய ஹீலிங்கே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? முன்பின் தெரியாத ஒரு மருத்துவரையே நம்பி நம்முடைய உடலை நாம் கொடுக்கும் பொழுது, தாயின் கருவிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டாரே அந்த அற்புதமான தெய்வத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவேதான் வேதம் இவ்வண்ணமாக சொல்லுகின்றது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பாருங்கள், பழுதற்ற பரிசுத்த தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து, பாவமே இல்லாத தூய தெய்வம், மனித பிறப்பாகிய யோவானிடத்தில் கேட்கிறார், இடம் கொடு, நான் வரேன், தேவநீதி அப்பதான் நிறைவேறும். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுடைய உழைப்போடு அவருடைய கிருபையும் இணைந்து கொண்டால் 100% ஜெயம் உண்டாகும் என்பதை ஆழமாய் நம்புங்கள். இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க இல்லைங்களா, அதுல சில பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பேர் சைனிங் அத்தாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அப்ப ஒருத்தர் சைன் பண்ணா மட்டும் கேஷ் எடுத்துட முடியாது. 2 பேரும் சைன் பண்ணாதான் செக்கு கேஷ் அவங்க எடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க போடக்கூடிய சைன் அதுல அவரும் சைன் போட விரும்புகிறார். அப்ப 2 பேரும் ஜாயின் பண்ணும் பொழுதுதான் சக்சஸ் உண்டாகுது. அப்ப ஒவ்வொரு நாளும் உங்க சொந்த வாழ்க்கையில, உங்களுடைய பயணங்களில ஆண்டவரை இணைத்துக் கொள்ளுங்கள், அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். 100% ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவருடைய துணையோடு காரியத்தை நடப்பீங்கள். அவரை வெல்கம் பண்ணுங்க, அவரோடு நீங்க ஆழமா பேசுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவரை நேசித்து அவரை பேரன்போடு உங்கள் வாழ்வில் இணைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி காண்பீர்கள் இந்த நாளிலும். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகள் ஜே நிவேதா மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். இந்த அற்புதமான நாள், இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, இந்த புதன்கிழமை, இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தொடர்போடு, உம்முடைய பிரசனத்தோடு, ஜபத்தோடு, தேவ வசனத்தோடு ஒவ்வொரு நாளையும் துவக்கவும், காரிய கடமைகளை நிறைவேற்றவும், அதன் மூலம் உண்டாகக்கூடிய ஆசீர்களை நிறைவாய் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சகாயம் பண்ணுவீராக ராஜா. இப்பொழுது இடம் கொடு என்று நீர் சொன்ன வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளிலே பாயட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்வதற்கு இடம் அளிப்பார்களாக, தங்களை தத்தம் செய்வார்களாக. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, பூமியிலே ஒரு மனுஷன்
கட்டும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டப்படுகிறது. பூமியிலே கட்டவிழ்க்கப்படும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய ஒரு இணைப்பை நாங்கள் பார்க்கின்றோமே, அதுபோலவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோக தேவனுடைய இணைப்போடு காரிய கடமைகளை நிறைவேற்றி செயல்படுத்தி தேவனோடு இணைந்து செயல்படுத்தி செய்து முடிப்பதன் மூலம் உண்டாகக்கூடிய 100% ஆசீர்வாத ஜெயத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் தாமே காண செய்வீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற அன்பான பிள்ளைகளையும் திருமண ஆண்டுகளை காணக்கூடிய தேவ பிள்ளைகளையும் உடைய நல்ல நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, வருடங்களை ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாட்களை ஆண்டுகளை சகலவித நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக பிறந்த நாட்களை திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் செய்தருளும்படி உடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.